பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் ஞால முதல்வனே நாயகனே, ஞால முதல்வனே நாயகனே, நல்லம் நல்கிடும் சித்தி விநாயகனே, ஞால முதல்வனே நாயகனே. முகத்தமனே வித்தகனே, ஏழ முகத்தமனே வித்தகனே, வினை பேரருக்க வரும் நாயகனே, ஏழ முகத்தமனே வித்தகனே, வினை பேரற வித்திடும் உத்தமனி நாதனி நாள முதல்வனே நாயகனே. மூல பரம்பொருளே முக்கண்ணனே, சிவ முத்துக்குமரனுக்கு முத்தவனே, நாதத்திலே எழுந்த தத்துவனே, தினம் நான் வணங்கோதம் பூரணனே, நாதனியால முதல்வனே நாயகனே. சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினிப்பாள் ஆமா வில்லினிப்பாள் அந்தருள் மகளை மகளே. தாளதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆடபம்பை உரிமிட்டக்கை துந்துவியோடு ஆமா துந்துவியோ அத்தனையும் இடத்தோடே முந்திய ஊதித்த வரும் முக்கண்ணன் கந்தனுக்கு காட்சி தந்த ஓமைங்கர கணபதியே அருமையா. தம்பி முதலா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னா யாருக்கு வணக்கம் சொல்லணும்? விநாயகருக்கு. ரைட், அவருக்கு சொல்லியாச்சு. அடுத்தது யாருக்கு தெரியுமா? அதாவது சரஸ்வதி. ஆமா, அந்த சரஸ்வதிக்கு ஒரு வணக்கம் சொல்லலாமா? ஆமா, வெள்ளை கலைகள் உடுத்தி சரஸ்வதிய வித்தைகளுக்கு அருள் செய்யுமாய. கொள்ளை கொள்ளும் கவிகளை தள்ளகின்றி நிச்சிடவே வெள்ளை கமலம் இதிலே சரஸ்வதி வீணை கொண்டு வந்திடுவாய். தம்பி, இந்த உலகத்திலே கருது பல உலகம் பல அண்டங்கள் கடந்த கருப்பமில் கன்னியாக விளம்புவள் அந்த ஆதி பராசக்தி. அதனால அவளுக்கு நினைப்போமா? மாரியம்மா மாரியம்மா மனம் குளிரே வாரும் அம்மா போலே. மாரியம்மா மாரியம்மா மனக்குளிர வாரும் அம்மா. பாடு சாம்பா. மாரியம்மா மாரியம்மா மனங்கொளிர வரும் அம்மா. படவேளே அமர்ந்தவளே எங்கள் ரேணுகை சரியம்மா. பரசுராமனை பெற்றவளாம்
எங்கள் முத்து மாரியம்மா 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 மனம் பொழியிலே மாறும் அம்மா. தம்பி, இப்பொழுது நாம இந்த இடத்துல என்ன செய்வோம் தெரியுமா? அதாவது காஞ்சிபுரத்திலே அருமையா நடந்து கொண்டிருக்கின்ற சங்கரா கலை கல்லூரியுடைய தமிழ்துறையை சேர்ந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த ஏற்பாடுடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்ன தலைப்பு தெரியுமா? மீனாட்சி அம்மையார் திருமணம். ஆமா, ஆக அந்த மீனாட்சி அம்மையை நாம் பார்ப்போமா? அவருடைய திருமணத்தை பற்றி பார்க்கலாமா? ஆமா, அந்த மீனாட்சி அம்மையார் எங்கே தோன்றினார்கள் தெரியுமா? மீனாட்சி அம்மையாரின் திருமண கதையை சொல்லுவோம் கேளுங்க. மீனாட்சி அம்மையாரின் திருமண கதையை சொல்லுவோம் கேளுங்க. அவர் பாராட்டி செய்யும் மதுரை நகரில் நடந்ததை சொல்லுவோம் கேளுங்க. அன்னை அருளில் சேருங்க. மீனாட்சி அம்மையாரின் திருமண கதையை சொல்லுவோம் கேளுங்க. மதுரை நகரத்திலே அருமையாக மீனாட்சி தோன்றியிருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த மதுரை எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா? பல முனிவர்கள் வாழ்ந்த நகர். என்ன நகர்? பாண்டிய மன்னர் ஆண்ட நகர். கலைகள் பல வளரும் நகர். கன்னி தமிழ் பேசும் நகர். இவ்வளவு சிறப்புகள், இதையெல்லாம் நாம சொல்லிண்டே போலாம் இல்லையா? அப்படி இருக்கும் போது நீதியை எல்லாம் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய அந்த மன்னன் யார் தெரியுமா? மலையதுவஜ பாண்டியன். சரியா? அந்த மலையதுவஜ பாண்டியன் எல்லாம் இருக்குது, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லை. ஆமா, இந்த உலகத்திலே அனைத்து செல்வங்களும் எல்லாம் இருந்தாலும் ஆனால் குழந்தை செல்வம் என்ற ஒன்று இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் இருந்தும் பயன் கிடையாது இல்லையா? ஆகையினாலே அப்படி அந்த மதுரை நகரை இதமுடனாண்ட மலையதுவஜமல் விதவிதமாக கலை நூல கலைகளில் விப்பள்ளல். ஆமா போலே. இப்படி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் பொய்யாமொழி புலவர் அருமையாக சொல்லியிருக்கார் இல்லையா? ஆகையினாலே இப்படி இந்த இடத்திலே என்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படின்னு குருநாதர்களை அடுத்து அந்த மலையதுவஜ பாண்டியன் அருமையாக கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது என்னென்ன அவனுக்கு ஆசிரியர் சொல்லியது. என்ன சொல்லியது தெரியுமா? அஸ்வமேத யாகம் செய்தானே பாண்டியன், அளவில்லாத யாகம் செய்தானே செய்தானே. அஸ்வமேத யாகம் செய்தானே பாண்டியன், அளவில்லாத யாகம் செய்தானே செய்தானே. குருநாதர்கள் எல்லாம் அருமையாக பணிந்து அவரை கேட்க அஸ்வமேத யாகம் செய்யுங்கள் என்று சொல்ல, அஸ்வமேதனா வெள்ள குதிரையை கொண்டு வரணும், அருமையாக எல்லா மன்னரையும் வெல்லணும். அந்த குதிரையே பலி செய்து அங்க அப்படி யாகம் செய்யணும். இப்படி எவனோடு 100 அஸ்வமேத யாகம் செய்யறானோ அவன் தான் தேவேந்திரன். அப்போ அதுக்கு முன்னெந்தவெல்லாம் என்ன ஆனா அப்படின்னு கேட்காதீங்க.
அவன் பதவியை இழந்துறான். ஆகையினாலே அவனுக்கு குழந்தை இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், 100 அஸ்வமேத யாகம் யார் செய்யறான், அவன் தான் இந்திரன். 99 அஸ்வமேத யாகம் செய்துட்டான். யாரு? பாண்டியன். தேவேந்திரன் ஓடி வந்து அந்த பாண்டியனிடம் கேட்கிறான், ஏ பாண்டியா, என்ன இது, குழந்தை இல்லை என்றால் குழந்தை பெறுவதற்கு யாகம் செய், அஸ்வமேத யாகம் செய்யறேன். அப்படி இன்னும் ஒரு யாகம் செய்தா அந்த மலையை தோற்ற பாண்டியன் தான் அடுத்த தேவேந்திரன். ஆகையினாலே சரி, இப்போ தசரதன் ராமாயணத்துல குழந்தை இல்லை, கலைக்கோட்டு முனிவர் என்று சொல்லக்கூடிய ரிஷிசங்கரை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய யாகத்தை செய்தார். இப்படியெல்லாம் இருக்க அருமையாக வாட்டி விட்டு அருமையா போனார். அந்த இடத்திலேயே அழகாக முனிவர்களை கொண்டு யாகத்தை செபனை செய்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே கருதுபல உலோபல அண்டங்கள் கடந்த கருப்பமில் கண்ணியாக விளங்கக்கூடிய அந்த அன்னையே வந்து அருமையாக தோன்றுகிறார். எப்படி தெரியுமா? தோன்றினாள் 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 உலக அன்னை தோன்றினாள் தோன்றினாள் உலக அன்னை தோன்றினாள். ஈதகத்தி நலம் செய் மதுரை தன்னை ஆட்சி செய்ய ரகமுனிவர் குழியில் இருந்து தோன்றினாள். மகவேலி தனிலிருந்து தோன்றினாள் 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 தோன்றினாள். இப்படி யாகத்திலே இருந்து அன்னையானவள் அருமையாக அந்த இடத்தை தோன்றினாள். அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு குறையோடு தோன்றுகிறாள். என்ன குறை என்று கேட்கிறாயா? எல்லாம் இருந்தும் அந்த மன்னன் நல்லா ஆட்சி செய்யறான், முறை செய்து காப்பாற்றும் மன்னமன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறைன்னா என்ன? சாப்பாடு தவிர உனக்கு ஒண்ணுமே தெரியாதோ? இறை என்றால் கடவுள், பக்தி என்றது நாம் செய்யக்கூடியது. இறைவன் என்றால் அவனுக்கு தான் தகும். ஆக அந்த இறைவனை அருமையாக துடித்து அழுகிறான். ஏன்? இயற்கையாக அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 2 சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு 3 சனங்கள் தான். சோதனை மேல் சோதனை போதும் அப்பா சாமி, நான் மதுரையாளன் மகன் வேண்டி வேள்வி ஒன்று செய்தேன். ஆனால் எனக்கு இப்படி 3 தனங்களுடன் இருக்கின்ற குழந்தை கொடுத்து விட்டாயே இறைவா இறைவா இறைவா. அழுகிறான், துடிக்கிறான். எல்லாம் அந்த நேரத்தில் ஒன்று நடந்தது. என்ன தெரியுமா? திடீரென்று ஆகாயத்திலே அசரியர் ஒலிக்குது. எப்படி ஒலிக்குது? மன்னா கேளுங்க பாண்டிய, மன்னா கேளுங்க, மன்னா கேளுங்க பாண்டிய, மன்னா கேளுங்க. நான் உள்ளதை சொல்லும், நான் உள்ளதை கூறும் ஆகாயவான் உறப்பை கேட்பாள் கேட்பான் என்று நான் கேளுங்க. ஏ மலை தோஜ பாண்டியா, நீ நன்றாக கேட்க வேண்டும். மகள் என்று பாராதே, மகனுக்கு உண்டானதை இந்த மகளுக்கு கற்றுக்கொடு. இவளே பின்னால் அருமையான ஆட்சி செய்வாள். என்ன ஆட்சி தெரியுமா? மீன் ஆட்சி. ஆமா, மீனாட்சியாக, மீனாட்சியின் பேர்வை என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்ல, இவள் வழக்கம் தடாதகை பிராட்டியார். என்னது? தடாதகை பிராட்டியார். அப்படி அந்த குழந்தையை வளர்த்துவா என்று ஆசிரியர் வந்தது. உடனே அந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா? தோழியர் சூழ நல்வாழ்த்துக்கள் கூற தடாதகை வளருகின்றாள். ஊதலும் பல்லும் அம்மனையும் ஆடி குளங்கள் புரிகின்றாள். தடாதகை குளம் புரிகின்றாள். கோழிகள் எல்லாம் சேர்ந்து அருமையான விளையாட்டு விளையாடுகிறான். அதாவது பாண்டிய நாடு என்ன பெருமை தெரியுமா? முத்துடைத்து
ஆமா, சோழ நாடு சோறு உடைத்து, சேர நாடு வேடம் அப்படின்னா யானை. ஆக இந்த அருமையான முத்துக்கள் எடுத்துக்கிட்டு அந்த மகளிர் மதுரையில் முத்துக்களை எடுத்து அடிப்பாங்களாம். அப்படின்னா அந்த முத்துக்களுடைய சிறப்பு எப்படி இருக்கணும்? ஆகையினாலே குழந்தை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தையானது அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அம்மா குழந்தை, அப்பா சொல்லுங்க. அந்த தடாதகை பிராட்டி என்ன சொல்றாங்க? உனக்கு அருமையாக நான் இந்த அருமையான மதுரை மாநகரை முடிசூட்ட நினைக்கிறேன் அம்மா. அப்பா எப்படி ஆட்சி ஆளணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக நான் அழகாக இந்த நகரே வள வரணும், அப்பதான் எனக்கு ரொம்ப அனுபவம் அப்படின்னு சொல்லி அருமையா பண்ற. எப்படி? செந்தனை 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 ஜெகமுதிரை சுற்றிவள் குமரியன் அமைச்சரோடு செந்தனை ஜெகமுடனும் சுற்றிவர் குமரியன் அமைச்சரோடு செந்தனை 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 செந்தனை. இப்படியாக அவள் அருமையான தேரேறி எதிரிகளை வெல்லக்கூடிய நேரத்திலே அவ்வளவு வேகத்தோடு காற்று கூட இந்த அம்மா போற அந்த வேகத்தோடு கம்மியா இருக்கும். அவ்வளவு வேகத்தோடு அந்த தடாதகை என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் அழகாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது பார்க்கிறார்கள். இந்த அம்மா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விச்சாவதி என்ற ஒரு பெண்ணானவள் ஆண்டவனை அம்பாளை தவம் செய்து கொண்டிருக்கார். நீயே கதி ஈஸ்வரி எம்மையாளும் தயா சாகரி அம்ப நீயே கதி ஈஸ்வரி மாயா உலகில் ஓயாத துயராளே வாயானவே வழி காட்டவே அம்ப நீயே கதி ஈஸ்வரி. விச்சாவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் அம்பாளை நோக்கி தவம் செய்து, அம்மா தாயே, நீயே என்னுடைய வயிற்றில் வந்து பிறந்து இந்த மதுரையே ஆட்சி செய்யும், அதுபோல ஒரு வரம் கொடுமா. அதாவது ஸ்ரீரங்கத்தில் 3 படி தயிரை வித்து கழிவெத்துன்னு போது ராப்பத்து பகல் பத்து ஏகாசி விழா அப்படி விழும்போது தயிர் விற்கல. அதனால என்ன பண்ணாராம், உடனே அந்த ராமானுஜ கூடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். ஆமா, கைங்கரியம். நல்லா நான் அந்த மாதிரி கைங்கரியம் கொடுத்துட்டு துட்டு இந்த ஐயோ வேண்டாம் வேண்டாம் வாயில சொல்லிட்டேன், அதனால நான் கொடுத்தேன். வேண்டாம், ஒரு லட்சம் கொடு. என்ன லட்சம்? யாருக்கு? திருப்பதி பெருமாளுக்கு ஒன்று கேட்டு என்ன ஆசை பாருங்க. என்ன வேணும்? மோட்சம் வேணும்னு கேட்டுதான். 3 படி தயிருக்கு மோட்சம் கொடுத்தா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களா லட்சமா கொடுத்தா எவ்வளவு பண்ணுவாங்க இல்லையா? ஆகையினாலே அந்த இடத்திலே சரின்னு கொடுத்தாதான் அருமையா கழுவி கடை எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கே தும்போய் கொடுத்தா அங்கே கும்ப ஜலம் ஒழுகுது. என்ன பண்றது? உடனே ஐயர் பா கழி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். இந்த கழுவி வெளியே வரணும். பெருமாள் கிட்ட இருக்குதான் அந்த லட்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க சுவாமி கிட்டன்னு கேட்குதான். முடியாதுதான் தள்ளிட்டு போயிட்டாராம். பொழுது வச்சு பார்க்குறான், கேள்வி வெளியே செத்து கிடையாதான். கேள்வி கையில் இருந்த அந்த லெட்டர் பெருமாள் மூலத்தானத்தை கையில் இருக்கான். இது இன்றும் பெருமாள் வந்து மோட்சம் கொடுக்கிறார் நடந்துக்கு. இதெல்லாம் சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது.
ஆகையினாலே 3 படிக்கு மோட்சம் கொடுத்த கதை இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு போறோம். அந்த அம்மா என்ன கேட்டா, அம்மா தாயி 3 வயது குழந்தையாக நீயே எனக்கு தோன்றணும். ஆகையினாலே அப்படி விச்சாவதி கேட்ட அந்த வரத்தின் மகிமையினாலே அம்பாளே தோன்றிருக்கா. எப்படி? ஆமா, அவள் அருமையாக நகர்வலம் கொண்டிருக்கிறாள். அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது? இப்படி அதிவேகமாக அந்த இடத்திலே அவளுடைய ரதம் செல்லுகிறது. அவளுக்கு துணையாக சுமதி. யாரு? சுமதி என்ற அமைச்சர் அருமையாக அந்த இடத்திலே கூட இருந்துகிட்டு வரா. எல்லோரும் அருமையாக அம்மா உன்னோட என்ன சண்டை போடுறாங்க. ஆனா மீனாட்சி கை ஓங்கி இருக்கு, தடாதகை பிராட்டியார் கை ஓங்கி இருக்குது. ஆகையினாலே சரி என்னால முடியல, நான் எல்லா செல்வெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கயபதி, கயம்னா என்ன? குதிரைகள். அது மாதிரி அவங்கெல்லாம் குதிரையை கொடுக்குறாங்களாம். சில பேர் யானை கொண்டு கொடுக்குறாங்க, தேர் கொடுக்குறாங்க. இத மாதிரிலாம் அருமையா சுத்திக்கிட்டே வரும்போது கைலை மலை, கைலை மலையிலே வீட்டிருக்கிறாரு அந்த கங்காதர கடவுள் அழகாக அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? வானோர் கையிலே மலையரசன் மகள் தன்னை நீத்து போனால் வேந்தான் என்று அருவிகட்கு உட்பட்டு ஆனால் ஒளியால் அணைவாய் என்று ஏழை அத்தன் தானாம் நகையால் தழி எதிர் இற்பதென்றாள். இந்த தடாதகை பிராட்டியாரானவர் கையிலை மலையை அவருடைய படைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அருமையாக துவம்சம் செய்கிறாங்க. என்ன பண்றாங்க? துவம்சம் பண்றாங்க. நந்தவனத்தை அந்த பரிவார மூர்த்திகள் எல்லாம் ஒன்னா ஓடிக்குது. அப்படியெல்லாம் ஒடிக்கின்றே இருக்கும் பொழுது ஐயோ என்ன இது, யாருனே தெரியலையே, எதற்காக வந்தாங்க, ஏன் அவசியம் இல்லாத இப்படி எல்லாம் பண்றாங்களே, நான் என்ன செய்வேன்? அங்கே இருக்கின்ற அந்த பூதகணங்கள் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்குது. உடனே பார்க்கிற மகதேவா மகதேவா மாபெரும் போர் நடக்குது நீவாவா மகதேவா மகதேவா மாபெரும் போர் நடக்கு நீவா மீனாட்சி வாழ்க என்று வீரர் பாடுறார். மீனாட்சி வாழ்கவென்று வீரர் பாடுறாம். மாண்புறும் பூதப்படை விரைந்துமே சாடுறாம். தானாட்சி செய்யும் இடம் போலே கூத்து ஆடுறார். மகதேவா மகதேவா மாபெரும் போனல் தேவாவா மாபெரும் போனடக் தேவா. இப்படி அந்த இடத்திலே போரானது. ஒருவருக்கு ஒருவர் வில்லெடுத்து அம்பை எடுத்து 1 10 100 1000 தங்கம் என்று சொல்லக்கூடியவற்றிலே சரி 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 மீனாட்சி கையிலிருந்து அப்படியே அம்பா போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஐயோ என்னை இந்த அம்மனுடைய வில்லுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே முடியலையே முடியலையேன்னு அந்த இடத்திலே பார்க்கிறார்கள். சிவனார் பார்த்தார், என்ன இது, ஒரு பெண்ணானவள் இந்த இடத்திலே வந்து போர் புரிய உங்களால பண்ண முடியலையா, என்ன பூதங்களே அப்படின்னு அந்த சிவபெருமான் அருமையா கேட்கிறார் இல்லையா.
சிவனாரும் போர் புரிய எழுந்து வந்தாரே, சிவனாரும் போர் புரிய எழுந்து வந்தாரே, ஈரி பாயும் படைகள் முன்னே காட்சி தந்தாரே. பலே ஆமா போலே. சிவனாரும் போர் புரிய எழுந்து வந்தாரே, ஈரி பாயும் படைகள் முன்னே நின்றாரே, அவலமெல்லாம் தீர அன்னை முன்னால் நின்றாரே, அவலமெல்லாம் தீர அன்னை முன்னால் நின்றாரே, சிவனை கண்டு தலைதாள் பணிந்து நின்றாரே, சிவனாரும் போர் புரிய எழுந்து வந்தாரே, ஈரி பாயும் படைகள் காட்சி தந்தாரே. சிவபெருமான் அவன் கையிலே இருந்து பூதங்களுக்காக உடனே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த காட்சியை பார்த்தா எல்லாரும் மயக்கமுற்று இருக்காங்க. யாரு? ஆமா, பூதகணங்கள் எல்லாம் மீனாட்சியினுடைய பரிவாரத்தினாலே மயக்கமுற்று இருக்காங்க இல்லையா? என்ன இது? ஒரு பெண்ணா நம் பூத கணத்தையே அழித்து விட்டாள். அப்படி என்று அந்த சிவபெருமான் அங்க பார்த்தார். உடனே பார்த்த உடனே தடாதகை பிராட்டி என்ன பண்ண, அவ்வளோ நேரம் சரியில் 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 என்று அம்பை இழுத்து கொண்டு இருந்த மீனாட்சியானவள் தானாட்சியாக அப்படி பண்ணவர் டக்குன்னு கையில் இருந்து வில்லோ அம்போ நழுவிந்து போச்சான். என்னது? நழுவிந்துட்டு. அவரை பார்த்த உடனே அவள் வெக்கி நின்றாள். பெண்கள் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற ஒரு குணங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்காங்க. அவதான் பெண். அப்படி இல்லைன்னா கட்டிக்கிறவன் பாடு புண்ணு. ஆகையினாலே அந்த இடத்துல என்னாச்சு, அந்த அம்மா என்ன பண்ணாளா, அப்படி பார்த்த உடனே வெக்கி அந்த இடத்துல வைக்கும். அப்படி வந்துட்டான். ஏனென்றால் அந்த மீனாட்சிக்கு இயற்கையாக பிறந்த போது 3 தனங்கள் இருந்தது. அசரீர் என்று என்ன சொன்னதுன்னா, பெண்ணுக்கு உண்டான மட்டும் போதிக்காதே, ஆணுக்கு உண்டானதை போதனை செய். இந்த 3 தனங்களில் என்று ஒரு தனம் யாரை பார்த்த உடனே மறைகிறதோ அவர்தான் அவளுக்கு நாயகனா வரப்போறார். ஆகையினாலே அந்த நேரத்தை அவளே பிடிச்சு கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு அசரியர் சொன்னது இல்லையா? திடீர்னு என்ன இது, 3 தனங்கள் அவருடைய இருந்த, எனக்கு 2 தனங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சிவபெருமானை பார்த்த உடனே இந்த அற்புதம் நடந்து விட்டது இல்லையா? ஆஹா, அப்ப இவர் தான் எனக்கு நாயனாக வரப்போறார் அப்படி பெண்ணுக்கே உண்டான குணத்தோடு அங்கே அடக்கமாக நிற்கிறார். என்ன இது? சிவபெருமான் பார்த்த இவ்வளவு கணங்களையும் அப்படி அழுத்தி விட்ட நீ என்னை பார்த்தவுடனே இப்படி வெட்கி தலை குனிந்து நிற்கிறாயே, என்ன இது பெண்ணே அப்படின்னு அந்த இடத்திலே பார்க்க உடனே மணக்க வேண்டுகிறாள். அதாவது இறைவா 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 என்று அந்த இடத்தில் இந்தோளும் கையிலையில் வாழ் மகதேவா, கை கூப்பின அருள் தரவாவா, அருள் தரவாவா. ஆமா, பிள்ளதை கொண்டு வீரரை எதிர்த்து வெற்றி மேலத்திய கல்வினா, பிள்ளதை கொண்டு வீரரை எதிர்த்து வெற்றி மேலத்திய கல்வி, பள்ளிமலையில் வாழ் கந்தனை கண்டு வெள்ளிமலையில் வாழ் உந்தனை கண்டு நானும் நானும் நிகழ்ச்சிய கண்டு சக்தி அருள் தரவாவா, அருள் தரவா. இறைவா இறைவா இறைவா,
என்று கேட்டு திசையில் போன் செயல் குறித்து எழுந்து போந்தனை யாரும் அன்று தொட்டு நம் மதுரை விட்டு உன்னை விடாது அடுத்து வந்தனும் உன்னை தொன்று தொட்டு நான்மறை உரை வழிவரும் சோமவரத்தோடு இன்று தொட்டு நான் மனம் செய்ய வருதும் நின் நகர்க்கினி ஏகி என்றார். அதாவது அருமையாக சொல்லுவார்கள், வேண்ட முழுதும் தருவாயினர். நாம வேண்டணும், இறைவங்களை வேண்டணும், வேண்டா முழுமையா அவர் கொடுப்பாராம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. உடனே சொல்லிட்டாராம், ஆஹா ஏ சக்தி, நீதான் எனக்கு உண்டால் என்னை பிரிந்து நீ அந்த பூலோகத்திலே பிறந்து வாழ கடவாய் என்று நான் சாபம், அந்த சாபெல்லாம் முடிஞ்சது. இப்போ நீயும் நானும் சந்தித்தோம். அதாவது ராமாயணத்தில் ஒரு வரி சொல்லுவாங்க, பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். எவ்வளோ அழகான ஒரு கூற்று பாருங்க. அப்படி தமிழ், இதுதான் தமிழ். ஆகையினாலே அப்படி அவர் சொல்லிய உடனே சரி, வரும் அந்த அருமையான பங்குனி மாதத்திலே சோமவாரத்திலே உத்திர நன்னாளிலே உன்னை நாம் திருமணம் செய்வோம் என்று அவர் அழகாக அங்கே ஆசையை கொடுக்கிறார் இல்லையா? எப்படி? அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்ததும், பழம் நழுவி, ஆமாம் ஆமாம், பாலில் விழுந்தா எப்படி இருக்க சாப்பிடும்? ஆமாம் ஆமாம். அப்படி அருமையாக அந்த இடத்திலே ஓடி வந்த, அப்பா அப்பா அப்பா, நான் இந்த உலக அனுபவம் பெற சுற்றி வந்தேனே, இதனையே கண்டேன். ஐயோ அப்படியா? இருக்கிற கடவுள்லையே ரொம்ப சோதனைக்கு உள்ளான தெய்வம் எது அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தான். ரொம்ப எளிமையான தெய்வம் யாருன்னா பிள்ளையாரம். யாரு? அவரு மஞ்சள்ல படிச்ச வச்சு வேணாலும் வந்துடுவார், சாணத்தில் பிடிச்சு வச்சு அருமை. இந்த மார்கழி மாதம் முழுக்க சாணத்தெல்லாம் விற்பாங்க தாய்மார்கள், அதுலயே வருவார். மண்ணுனால செய்தாலும் வந்துடுவார். இந்த சாணம் அருமையா செய்தாரு, அதை எடுத்து சவத்துல வரட்டின்னு தட்டிடுவாங்க, அப்பவும் கோச்சிக்க மாட்டார். அதனால இருக்கிற கடவுளே எளிமையான கடவுள் யாரு? யாரு? எளிமையான கடவுள் விநாயகர் பெருமான். அதிக சோதனைக்கு உள்ளாக்குகின்ற தெய்வம் யாரு? சிவபெருமான். அடியார்களை எல்லாம் நைய வைப்பான், பின்னாலதான் இந்த சிவபெருமான் காட்சியை கொடுப்பான். சோதனைக்கு உள்ளான தெய்வம் எதுனா சிவபெருமான். அப்பா அந்த சிவனை நான் அருமையாக கண்ணார கண்டு வந்தேன். அப்பா அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. என்ன இது? அந்த சிவபெருமானை கண்டாயா? அதிகமான தனம் மறந்து விட்டா? அவர்தான் உன்னை மனம் செய்து கொள்ள போற நாயகனா? ஆஹா ஆஹான்னு புலகாயுதம் அடைகிறான். என்னது? புலகாயுதம் அடைகிறான். ஆகையினாலே சரி, அப்பா அறிகிற பங்குனி மாதம் உத்தர நன்னாளி சோமவாரத்திலே என்னை மணக்க வருவதாக சொல்லுங்க. அப்படியா? அந்த மதுரை மாநகரமே, அந்த நகரமே கோலாகலமா இருக்கான். அவங்க வீட்டுல அருமையா அந்த இடத்துல எல்லாம் விழா நடக்கும். அவங்க வீட்டுல பந்தல், தோரணம், வாழை கமுகு எல்லாம் நாட்டி, லைட்டு, சீரியல் செட்டு எட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்படி வரும்போது இந்த இறைவனே வரானா? எப்படி? தேவாதி தேவன் மதுரை நோக்கி வருகிறார், திரண்டிருந்த பூதப்படை சூழ வருகிறான். தேவாதி தேவன் மதுரை நோக்கி வருகிறார், திரண்டிருந்த பூதப்படை சூழ வருகிறான். அவளுடன் உலகமார்க்கே, அவளுடன் சங்கம் மார்க்கே அரணு வருகிறான். அவளுடன் சங்கம் மார்க்கே அரணு வருகிறான். அழகு நகர் மதுரையிலே ஐயன் வருகிறான். ஐயன் நகர் மதுரையிலே ஐயன் வருகிறான்.
தேவாதி தேவன் மதுரை ஏறி வருகிறார். பூதப்படை கூட வருகிறார். இப்படி அந்த இடத்திலே ஆஹா, அந்த அருமையான தக்கனை தருந்த தயாவரும் எண்ணிலும் தொண்டருக்கு இறைவன் நாகாதிபன் அப்பேற்பட்டவன் மனக்கோலத்தோடு அதோ ஒரு அப்படின்றாங்களா எல்லாரும் எல்லாம் பார்க்குறாங்களாம். சிவபெருமான் 11 ருத்ரர்கள் இருக்கின்றாங்களாம். சிவன் மட்டும் இல்லை, அவரை போன்று 11 பேர்கள் இருக்கான். அவர் தான் மாப்பிள்ளை. இல்லை இவரே ருத்ரர் அப்படின்றாங்களாம். ஆகையினால் இல்லை அதோ அவர் தான். இப்படி அழகாக ஒருத்தரா வராங்களாம். இங்க தோழி பெண்ணு யாராம் மீனாட்சி தெரியுங்களா? லட்சுமி அம்மையார், சரஸ்வதி அம்மையார், இவங்களே அழகாக வந்தான். புரோகிதாவர் யாரு? பிரம்மா. மும்மூர்த்திகளிலே அருமையாக படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவே புரோகிதா அருமையா வர்றாரு. அங்க அருமையா அப்படி மதுரை மாநகரமே சிறப்பா இருக்குதான். இப்படி அழகாக திருமணமானது அங்க நடக்க வந்துட்டே இருக்கா. எல்லாரும் வந்துட்டே இருக்கா. நாம கூட பார்க்கலாமே. ஏற்கனவே பார்வதி திருமணத்தை பார்க்கிற எல்லாரும் வடக்க போனாங்களாம் 7 மணிக்கு. அப்ப என்னாச்சா, அந்த கோடி தாழ்ந்து போச்சு, தென்கோடி உயர்ந்து போச்சு. அகத்தியர் அங்குல பிரமாணம் உள்ளவரா. அந்த அகத்தியா இப்போ இறைவா உங்களுடைய திருமணத்தை காண எனக்கு கொடுப்பனை இல்லையா? இறைவா புழுவாய் பிறக்கினும் உன்னியா உன்னடி என் மனத்தை வலுவாது இருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய். மாதிரி புலியோ தெழுநீர் புலர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே இறைவா. எனக்கு உங்களுடைய திருமணத்தை பார்க்க அப்படின்னு சொன்னார். அகத்தியா நீ போ செல்லும். அதாவது ஒண்ணு பாருங்க, உலகமே வடக்க போய் தாழ்ந்து போயிருக்கு. அகத்தியர் அங்குல பிரமாணம் உள்ளவர். இவர் ஒருத்தார் அழகா அங்க போனாராம். எதுக்கு? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். அந்த அங்குல பிரமாணம் இருக்கிற முனிவர் அழகா பொதிகை மலை வந்து அருமையா உட்காந்து சரியா போச்சான். எப்படி பார்த்தீங்களா? இறைவனுடைய படைப்பிலே என்னே வினோதங்கள் இல்லையா? ஆகையினாலே அந்த இறைவன் நமக்கு கருணை புரிவான் என்று அதோ ஒரு மாப்பிள்ளை வரார் எல்லாம் வந்து திருமணம் அழகாக நடக்கு. எப்பேற்பட்ட திருமணம்? அழகான திருமணம், அன்பான திருமணம். எப்படி? ஆமா, அழகான திருமணம், அன்பான திருமணம். அரணார்க்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணம், அழகான மீனாட்சி அம்மைக்கும் திருமணம், அழகான திருமணம். கலைமகளும் மலைமகளும் அருமையாக காண வந்த திருமணம். அப்படி அருமையான அந்த திருமணமானது அழகாக அங்கே நடந்து கொண்டிருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவுடனே இப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க கவரை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாளில் பெரியவங்கள்லாம் வந்து தங்கள் குடும்பத்தோடு சமேதராக வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியருள வேண்டியது அப்படின்றது வாழ்த்தணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. எப்படி போக அதான் போய் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு வந்தேனே, நீங்கள் 2 ஸ்வீட் வச்சிங்களே, பொரியல் 3, இதை தான் சொல்லுவாங்க. சாப்பிடலாம் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்தையெல்லாம் முடிஞ்சது. சாப்பாடு செய்து வச்சிடலாம் அப்படியே இருக்கு. நீங்கள் அருமையாக திருமணம் பண்ணிட்டீங்க. மீன் ஆட்சி, கன்னி நாடு, அந்த நாட்டுக்கு பேர் கன்னி நாடு, மீன் ஆட்சி. அப்படி மீனாட்சி அப்படின்னு ஒரு பேர். 10 பேர் அந்த மதுரைக்கு. சுவாத சாந்தபுரம், சம்மட்டி விச்சாபுரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அடியேன்னு விட்டீங்கன்னா இந்த மீனாட்சி கல்யாணத்தையே அடியே 4-5 மணி நேரம் சொல்லுவேன்.
அப்படி வில்லிசையிலேயே பாட்டு பாடி எல்லாம் பண்ணலாம். சாப்பாடு முக்கியம் இல்லையா? உங்கள் ஜனங்களையெல்லாம் நாங்கள் அதை வடித்து வச்சிருக்கோம், அதை வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலாம் மீனாட்சி. உடைய சிரிப்பு வந்துடுச்சா சிவபெருமான்? ஏன்? ஓ, சாப்பாடு நிறைய இருக்கா? சரி, நான் ஒரே ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவனுக்கு முதல்ல நீங்கள் சாப்பாடு போடுங்க. யார்? நான். அங்கே அருமையாக அந்த சிவபெருமானுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றவன் யார்? அவன்தான் குண்டோதரன் அப்படின்னு பேர். யாரு? ஆமா. அப்படி அருமையா இருந்துகிட்டே இருக்காங்க. குண்டோதரனை நான் அனுப்புகின்றேன், நீ அவனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவன் 2 பேர் அருமையா அங்கேயே, நீங்கள் நடராஜனாக வலது காலை தூக்கி கொண்டிருக்கீங்கள், இடது காலை தூக்க, இப்படி எல்லா இடத்தையும் பார்த்தா இடது கால் கொடுத்துக்கிட்டா அப்படி இருப்பார் நடராஜ். வலது காலை மாற்றி ஆட வேண்டும் என்று பணிந்ததற்கு அந்த இடத்திலே சரி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அருளை புரிகிறார். மதுரையில் பார்த்து எல்லா இடத்துலையும் இடது கால் அப்படி போட்டு அழகா அப்படி அருள் புரிவார். ஆனால் மதுரையிலே இருக்கிற அந்த வெளியம்பலத்திலே அருமையான சிவன் கால் மாற்றி ஆடிய அந்த நகரம் மதுரை மாநகர். அப்படி அவர்களுக்கும் காட்சி கொடுத்து சிவபெருமான் அருமையா குண்டோதரன் அமைச்சிட்டானாம். குண்டோதரன் அந்த இடத்தை வர்றான். உள்தானே குண்டோதரன் மத்தியமாதி உள்தானே குண்டோதரன் வாயினில் அழைத்து உள்தானே குண்டோதரன் சமையற்கூடும் அமைதியை இழந்து தாந்துள்ள மடையர்கள் எழுந்து இமைச்சிடும் நேரத்தில் இத்தனை கடக்க இருந்தவர் மீனாட்சி அன்னையை தடுக்க உள்தானே குண்டோ தரணும் அந்த குண்டோதரன் என்கிறேன் பூதம் போய் அந்த தமிழ் கட்டாண்டா ஆன்னு வாயத்தாங்க. அவ்வளவுதான். என்னாச்சா? எல்லா உணவும் தானாக வந்து அந்த குண்டோதரனுடைய வாயில எல்லாம் தீர்ந்து போச்சான். எல்லாம் தீர்ந்து போச்சு. இவ்வளவுதான் இருக்குதா இல்ல இன்னும் இருக்குதான்? அவ்வளவுதான். அங்க இருந்த தமிழ்கார மடையர்கள், மடையன்னா யாரு? தமிழ்கார். அப்பேற்பட்டவங்க எல்லாரும் என்னன்றாங்க அமைதி. ஐயோ, நாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்மள வாயில போட்டுக்கோம். ஆகையினால இனிமே அங்க முடியாது. ஆகையினாலே அந்த இடத்திலே அழகா வந்து என்ன ஓடியாந்தான் சிவங்கிட்ட. யாரு? சமையல்காரலாம். வணக்கமதை தந்தோமப்பா, பிணக்கு ஏதும் இல்லை, கணக்கையில்லா உணவு வகை தீந்ததப்பா, கணக்கையில்லா உணவு வகை தீந்ததப்பா. நாம் என் செய்வோம் என் செய்வோம் என் செய்வோம் என் செய்வோம் அரசியம்மா, இருப்பினில் இல்லை ஒரு அரிசியம்மா. என் செய்வோம் அரசியம்மா, இருப்பினில் இல்லை ஒரு அரிசின்னா. ஓடி வந்த அம்மா அம்மா மீனாட்சி அம்மா சாப்பாடெல்லாம் ஒரே ஒரு குட்டி போது வந்தது. எங்களால் நாங்கள் சமைச்சு வச்ச எல்லாத்தையும் தின்னுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் எங்களை கூட அது விழுங்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு அரிசி கிடையாது, என்னதான் இருக்கு, அப்படி நெருப்பு தான் அப்படின்னா. ஓ அப்படியா? உடனே ஓடி வந்து ஈஸ்வரா 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 என்னை மன்னிக்க வேண்டும். காதலாகி கதில்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கை உய்ப்பது, வேதம் 4 பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவி. சிவாய நம சிவாய நம சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே பெரியவர் சொல்லு. ஆகினாலே சிவா 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 சிவா.
அவனே அவனேன்றதை விட சிவனே சிவனேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் என்னன்னு சொல்லணும். சும்மா வெறும்பாயம் என்றதை விட இந்த ஈஸ்வரன் அப்படின்னு கலந்து பெருமாளை அருமையாக நாம் நினைச்சோம்னா அவங்களுக்கு எந்த வித ஒரு வினையுமே இருக்காது. ஆகையினாலே இறைவா என்னை மன்னிக்க வேண்டும். நாங்கள் தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர். சில பேருக்கு ஆணவம் வர்றதுதான் உண்டு. ஆணவம் ஆனா அது அழிஞ்சிடும். ஆணவம் இருக்கப்படாது, அழிஞ்சிடும். ஆகையினாலே நாங்க தான் பெரியவங்க சாப்பாடு நிறைய வச்சிருக்கோம். நம்ம போய் ஈஸ்வரன்கிட்ட என்ன சொன்ன, சோறு வடிச்சு வச்சா அப்படியே கிடையாது, அதான் வெயிட் ஆகிடுமே அப்படின்னு நாங்க சொன்னதால ஒரே ஒரு பொண்ணு அமிச்சிங்க. இருக்கலாம் ஐயோ எங்களால் முடியாது, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்தாளா? யாரு? நம்ம தடாதகை பிராட்டியார். அப்படி காலில் விழுந்த உடனே தடாதகை அஞ்சாதை. சில பேருக்கு கர்வம் தான் கொஞ்சம். நாம கூட வீட்டில் இந்த ஆணவன்னு வரும், கொஞ்சம் அந்த நேரத்தை முளையிலே கிள்ளிட்டா அப்புறம் கோடாலி எடுத்து வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையினாலே உனக்கு ஆணவம் கொஞ்சம் வந்தது, அதை தான் நான் கொஞ்சம் அடக்கி வச்ச, வேற ஒன்றும் இல்லை. உடனே பசி 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 பசின்னா யாரு? குண்டோதர். குண்டோதர் பசி 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 பசின்னு அப்படி சொன்னா நான் பாருங்க. ஏன் குண்டோதரா அந்த இடத்துல வை எத? அதேதான் வை கை அப்படின்னா வை கை வை கை வைகை என்ற ஒரு அருமையான ஆட்டை அங்கே யாருக்கு? குண்டோதரனுக்காக படைத்த தண்ணீர் விடாய். அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வைகை ஆட்டையே சிவபெருமான் மதுரையிலே உண்டாக்குகின்றார். அப்படி வைகை அருமையாக அங்கே உண்டாக்குகின்றார். அந்த குண்டோதரன் மகிழ்ச்சியோடு சிவனிடம் வந்து அருமையாக வணங்குகின்றான். ஆகையினாலே உந்தன் குடையை நித்தம் தாங்கி நின்றே எந்தன் பசி தீராமல் ஏங்கி நின்றே. உந்தன் குடையை நித்தம் தாங்கி நின்றே எந்தன் பசி தீராமல் ஏங்கி நின்றே. தந்த உணவு யாவும் வயிற்றில் சேர்ந்தது, தந்த உணவு யாவும் வயிற்றில் சேர்ந்தது, நாங்களோ பதியும் நேர்ந்ததே. இந்த துன்பம் முட்டும் போகுமோ, இந்த துன்பம் முட்டும் தீரவே இதனே உந்தன் அருளை தந்திடவே. உந்தன் கூடையை முட்டம் தாங்கி நின்றே எல்லல் பதிராமல் ஏங்கி நின்றே ஏங்கி நின்றே ஏங்கி நின்றே. அப்படி இறைவா இறைவா உங்களுடைய கொடைய அழகா நான் படிச்சிருந்தேன். அதனால என்னுடைய உடனெல்லாம் நீக்கி என்னை ஆழ வாழ்த்தி அருளுமாறு உங்களை வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்ன குண்டோதரனுக்கு அருள் கொடுத்து தடாதகை பிராட்டியார் சிவபெருமானும் அந்த மதுரையிலே சொக்கநாதனாக அழகாக இருக்காங்களாம். வெள்ளம் புரண்டோடுது, ஆமா வெள்ளம் புரண்டோடுது, மாடுது புரண்டோடுது, வைகை வினை நாடுது. வைகையானது வெள்ளமானது அழகாக புரண்டோ. கங்காதுரன் அருளாதன்று குண்டோதரனும் உண்டான் உண்டான் நீரை என்று குண்டோதரன் மகிழ்ந்து மீண்டும் குடைபிடிக்க சிவனும் அருதாரும் அருமையாக அந்த இடத்திலே இருந்து அருமையாக அந்த மதுரையை சொக்கநாத பெருமாளும் மீனாட்சி அம்மையாரும் அழகாக அந்த மதுரை அம்பதியை ஆண்டு கொண்டு வருகிறார். யாரு ஆட்சி நடக்குது? மீன் ஆட்சி. என்ன ஆட்சி? மீன் ஆட்சி. மீனாட்சி அவளுடைய
அருமையான அந்த அரசு இனிதாக நடந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே அடியனுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய காஞ்சிபுரம் சங்கரா கலைக்கல்லூரியிலே பயிலக்கூடிய தமிழ்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்களுக்கு அனைவரும் எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழியவே பல்லாண்டு காலம் மீனாட்சி கதை கேட்டோர் வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் மீனாட்சி கதை கேட்டோர் வாழிய 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 வாழியவே மீனாட்சி கதை கேட்டோர் வாழியவே மீனாட்சி கதை கேட்டோர் வாழிய மீனாட்சி கதை கேட்டோர் வாழி தமிழ்துறை மாணவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தோர்கள் இனி கேட்கும் அன்பர்கள் வாழிய 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 வாழியவே ஓ தச்சித்துறதுதான் பலாங்கு தறிவிடுதான் தச்சி ஆறிறந்தோள் வாழ்க வாழ்க வெறுப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க அணிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் நம பார்வதிபதே அரமகாதே தென்னாடுடைய செவனையை போட்டி எந்நாட்டிற்கும் ஏகம்பத்திரு எந்தாய் பற்றி பாகம் பெண்ணுரானாய் அண்ணாமலையன் அண்ணா போற்றி அமுத கடலையை போட்டி காவாய் கனகத்திரையை போட்டி கைலை மலையானே வாழ்கனம் சகோதர பாசம் மலர்கனம் ஒற்றுமை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி நன்றி வணக்கம்.